ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் முரியா டெக். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, DaVinci Resolveல எப்படி கிரீன் ஸ்கிரீனை ரிமூவ் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம முரியா டெக் சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எடிட் பண்றதுக்கு தேவையான 2 ஃபைல் ஆல்ரெடி நான் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் ஃபைல் இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா ஒரு கிரீன் ஸ்கிரீன் வீடியோ இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா அந்த எடிட் ஆப்ஷனுக்கு போய்க்கிறேன். இதுல போயிட்டு இந்த ஒயிட் பேக்ரவுண்டை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் ஸ்கிரீன் வீடியோ இருக்கு பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ நான் ப்ளே பண்ற பாருங்க. பேக்ரவுண்ட்ல பார்த்தோம்னா இந்த மாதிரி நமக்கு கிரீன் இருக்கு. இதை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா இங்க பாத்தீங்கன்னா உனக்கு எஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ஹைல இருக்கு. இதை நான் வந்துட்டு செலக்ட் பண்றேன். ஸோ உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஓப்பன் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க சர்ச் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதுல போயிட்டு இங்க நீங்க 3D டைப் பண்ணாலே பாத்தீங்கன்னா கீழே வந்துட்டு 3D கேரம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை என்ன பண்ணுங்கன்னா அப்படியே டிராக் பண்ணி கொண்டு வந்துட்டு இந்த கிரீன் ஸ்கிரீன் வீடியோ பாத்தீங்களா, அதுல கொண்டாந்து விட்டுருங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3D கீர்னு சொல்லிட்டு 3 விதமான பென்சில் ஐக்கான் இருக்கும். சோ நீங்க வந்துட்டு இந்த 3D கீரை வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும். இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க வந்துட்டு இதுல ஓப்பன் எஃபெக்ட்ஸ் ஓவர்லேன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பென்சில் ஐக்கான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க ஸ்கிரீன்ல உள்ள கிரீன் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்துட்டு செலக்ட் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட்ல கிரீன் வந்துட்டு ரிமூவ் ஆயிடும். இப்போ நான் அதை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இங்க பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த கிரீன் வந்துட்டு கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆகாம இருக்கும். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த 3D கேர் ஆப்ஷன்ல வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்க டிஸ்பிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்துட்டு ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்துட்டு உங்களுக்கு அந்த கிரீன் வந்துட்டு ரிமூவ் ஆயிட்டு. ஸோ இப்போ இந்த வீடியோ ப்ளே பண்ற பாருங்க. ஸோ இப்போ நமக்கு பார்த்தோம்னா பேக்ரவுண்ட் கிரீன் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அந்த கிரீனும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிட்டு. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.